வணக்கம். மேற்குறி செய்திகள். புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் மாடி தோட்டத்தை ஊக்கப்படுத்திடும் வகையில் ஆடி பருவத்திற்கான காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பு பையை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வேளாண் நலத்துறை தோட்டக்கலை பிரிவின் மூலமாக புதுச்சேரி பகுதியில் தோட்டக்கலை பயிர் சாகுபடி பரப்பளவு மற்றும் உற்பத்தி திறன் அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகின்றது. புதுவை பகுதியில் உள்ள நகர மற்றும் கிராமப்புற மக்களுக்கு தேவையான பசுமையான மற்றும் தரமான காய்கறிகளை அவர்களின் வீட்டு புறக்கடை மற்றும் மாடியில் அவர்களே சாகுபடி செய்வதை ஊக்கப்படுத்திடும் வகையில் ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் அமைக்க ரூபாய் 200 மதிப்புள்ள காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பு நடப்பு அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான ஆடி பருவத்திற்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. அதன்படி முதல்வர் ரங்கசாமி வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் முன்னிலையில் பயனாளிகளுக்கு காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பு பையை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் புதுச்சேரியை புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் புதுவையில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த மத்திய பாஜக அரசு பாஜக கூட்டணியில் உள்ள புதுச்சேரியும் புறக்கணித்ததை கண்டித்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் மக்களை வஞ்சிப்பதை கண்டித்தும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில திமுக அமைப்பாளருமான சிவா தலைமையில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு மற்றும் பாஜக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன், அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உட்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உங்களுக்கு பாண்டிச்சேரி முதலமைச்சர் பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவர் மௌனமா தான் இருப்பாரு. ஆனாலும் மௌனமா இருந்தாலும் எங்களுக்கு கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா அவர் உறுதியா இருக்கிற போல தெரியுது. இனிமே இவங்ககிட்ட ஏமாறக்கூடாதுன்னு உறுதியா இருக்கிற மாதிரி தெரியுது. அவரை மிரட்டுற மாதிரி அந்த பாஜக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து செயல்பட்டுட்டே வராங்க. அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. கொடுத்துட்டாங்கன்னா செட்டில் ஆயிடும் எல்லாமே. அவங்க கேட்கறதுனா அங்கே வாரியெல்லாம் கேட்கறாங்க. அதெல்லாம் உச்சா செட்டில் ஆயிடும். நகர தந்தை எதுவார் குபேர் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நகர தந்தை எதுவார் குபேரின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜே சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனை அடுத்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமையில் காங்கிரசார் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் தற்பொழுது நிலவி வரும் ஆளும் கூட்டணி அரசின் விரிசலை பயன்படுத்திக் கொண்டு பல அரசியல் கட்சியினர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி திமுக விஷயத்தில் விழிப்போடு இருப்பது நல்லது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்திற்கு தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ள துணைநிலை ஆளுநர் நம் மாநிலத்தின் பிரச்சினைகளை மத்திய அரசிடம் நேரடியாக எடுத்துக் கூறி பிரச்சினைகளை தீர்க்கும் தகுதி உடையவராக இருப்பார் என்று நம்புவதாக தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த ஆண்டு தெரிவித்தது போன்று இலவச சைக்கிள்களுக்கு பதிலாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 6000 ரூபாய் வீதம் வங்கியில் பணமாக செலுத்த வேண்டும் என்ற அன்பழகன், போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டதில் நீக்கம் மற்றும் நிற முறைகேடுகள் நடந்துள்ளதால் மீண்டும் இந்த துறை மூலமாக இலவச அரிசி வழங்கினால் மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்க வழிவகுக்கும் என்றும் புதிதாக வரக்கூடிய கவர்னர் இதில் நேரடியாக தலையிட வேண்டும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் தற்பொழுது நிலவி வரும் ஆளும் கூட்டணி அரசின் விரிசலை பயன்படுத்திக் கொண்டு பல அரசியல் கட்சியினர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள தயாராக இருப்பதாக தெரிகிறது. எனவே முதலமைச்சர் அவர்கள் தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை தன் வசம் வைத்துக் கொண்டு ஜனநாயக முறையில் மீண்டும் புதுச்சேரியில் தேர்தலை சந்திக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். போன வருஷம் கொடுத்த சைக்கிள்ல ஒரு 25% சைக்கிள் கூட இந்த வருஷம் பிள்ளைங்க கிட்ட இல்ல. அது கூட 9200 பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய இந்த சைக்கிளுக்கு பதிலா எவ்வளவு கமிஷன் அதிகமா கொடுக்குறான்னு சொல்லி பார்த்துட்டு 13000 சைக்கிள் கொள்முதல் பண்றாங்க. எவ்வளவு? 9200 பிள்ளைங்க தான் படிக்குது. 9200 பிள்ளைங்களுக்கு தான் சைக்கிள் வாங்கணும். ஆனா அந்த கம்பெனிக்காரன் 13000 சைக்கிள் தயாரிச்சிட்டானா, அவன் குடோன்ல வச்சா வீணாயிடுமா. அதனால அதையும் அரசாங்கம் கொள்முதல் செஞ்சு அந்த சைக்கிளையும் கொள்முதல் செஞ்சாங்க இல்லையா. இது எப்படிப்பட்ட நபர்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். அதாவது அடுத்த ஆண்டுக்கு கொடுக்க போற பொருளுக்கு இந்த ஆண்டே கமிஷன் வராங்க பாருங்க.
அடுத்த ஆண்டு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளுக்கு இந்த ஆண்டே பொருளை வாங்கி கமிஷன் வாங்கிக்கின்னு இப்போ அந்த சைக்கிள்லாம் எங்க போச்சு? அந்த சைக்கிள் இருக்குதா இல்லையா? அந்த சைக்கிளுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப அந்த சைக்கிளையும் சேர்த்து விநியோகம் பண்ணதுக்கு இந்த வருஷமும் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுக்குறீங்கன்ற சந்தேகம் வருது. இதெல்லாம் வந்து முதலமைச்சர் வந்து ஏனோ தானெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது. முதலமைச்சர் ஒன்று சொன்னீங்க இல்லையா, அடுத்த ஆண்டு நாங்க வந்து இலவச அதாவது வந்து சைக்கிள் கொடுக்க மாட்டோம், பணம் தான் கொடுப்போம்னு சொன்னீங்க இல்லையா, அதை ஏன் முதலமைச்சர் நிறைவேற்றல? முதலமைச்சர் அப்போ வந்து அமைச்சர்களுடைய கைப்பாகவே செயல்படுறாரா முதலமைச்சர்? அமைச்சர்கள் வந்து தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து துணை போகணும்னு நினைக்கிறாரா முதலமைச்சர்? அமைச்சர்களுடைய தவறுகளையும் அதிகாரிகளுடைய தவறையும் தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை வந்து இந்த முதலமைச்சருக்கு இல்லையா? புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான்மரி வியானி ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகரில் புனித ஜான்மரி வியானி ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. இதனை முன்னிட்டு சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது. ஜான்மரி வியானி ஆலயத்தின் திருக்கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் கொடிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு ஆலய கொடிமரத்தில் பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது. இதனை அடுத்து வருகின்ற நாட்களில் காலை மாலை என சிறப்பு திருப்பலிகள் நடைபெறவுள்ளது. மேலும் வரும் 30ஆம் தேதி ஆடம்பர தேர்பவனி நடைபெறவுள்ளது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் உட்பட திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாட்டில் ஈடுபடவுள்ளனர். ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக அதனை ஒட்டியுள்ள புதுச்சேரியின் ஏனமில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக புதுச்சேரியின் ஏனம் பிராந்தியத்தை ஒட்டியுள்ள பத்ராச்சலம், தவிலேஸ்வரம் அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்த வண்ணம் உள்ளது. அணைகளில் இருந்து பாதுகாப்பு அளவை மீறிவிட்டதால் நீர் கோதாவரி ஆற்று வழியே கடலுக்கு அனுப்பப்படுகிறது. இதனால் கடல் மற்றும் கோதாவரி ஆற்றை ஒட்டியுள்ள யானம் பிராந்தியத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இங்குள்ள பாலயோகி பாலத்தை தாண்டி வெள்ள நீர் வருகை அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளான பிரான்சிபா, பாலயோகி நகர், பழைய ராஜீவ் நகர், குருசம்பேட்டை, குரு கிருஷ்ணாபுரம் மற்றும் கடலோர கிராமங்களில் வெள்ள நீர் உள்ளே புகுந்து வருகிறது. தொடர்ந்து கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்த வண்ணம் இருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஏனம் நிர்வாகம் செய்துள்ளது. அனைத்து பகுதிகளிலும் மோட்டார் மூலமாக வெள்ள நீரை வெளியேற்றுவது, புதுச்சேரியிலிருந்து மருத்துவ குழுக்களை வரவழைத்து மழைக்கால நோயிலிருந்து மக்களை காக்க துரித நடவடிக்கை எடுப்பது, போதிய மணல் மூட்டைகளை வைப்பது, படகு மூலம் மீட்பு குழுக்களை தயாராக வைப்பது போன்ற பேரிடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் மீன்பிடிக்க ஆறு மற்றும் கடலுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட செயின்ட் பால்பேட் பகுதியில் சமுதாய நலக்கூடம் கட்டித்தர வலியுறுத்தி தொகுதி அதிமுக சார்பில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநரை சந்தித்து மனு வழங்கியுள்ளனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நலத்துறை மூலமாக புதுச்சேரியில் முதல் முறையாக தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட செயின்ட் பால்பேட் பகுதியில் சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டு அப்போதைய கவர்னர் சேத்திலால் திறந்து வைத்தார். அந்த கட்டிடம் தற்பொழுது பாழடைந்ததைத் தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டது. மீண்டும் அதே பகுதியில் சமுதாய நலக்கூடம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதி அதிமுக சார்பில் தொகுதி செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் மாநில துணை செயலாளர் நாகமணி மற்றும் அப்பகுதி மக்கள் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்துள்ளனர்.
அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட செயின்ட் பால் பெட் ராஜாஜி நகரை ஒட்டியுள்ள பகுதியில் சிதிலமடைந்து காணப்படும் சமுதாய நலக்கூடத்தை இடித்துவிட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் புதிய சமுதாய நலக்கூடம் கட்டித்தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் அன்பு முருகன் மற்றும் தொகுதி இணை செயலாளர் ராதா, வார்டு செயலாளர் முத்துராஜா ஆகியோர் உடன் சென்றனர். புதுச்சேரியில் முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சி சார்பில் 13வது மாநில செயற்குழு கூட்டம் புதுவையில் நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் முகமது யாசிர் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி முகமது நபியின் கருத்துக்களை நாடு முழுவதும் பரப்புரை செய்வது என்றும், தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக ஆட்சியில் உள்ளவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் முகமது யாசிர் கூறும்பொழுது, இஸ்லாமியர்களை அச்சுறுத்தும் வகையில் பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிர்மறையான கருத்துக்களை கூறி வருவதற்கு கண்டனம் தெரிவித்தும், இதனை கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் கண்டிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட அவர், புதுவையில் உள்ள முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுவை அரசின் கூடுதல் வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தியின் 25 ஆண்டு கால வழக்கறிஞர் பணியினை பாராட்டி நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியை சேர்ந்த வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி வழக்கறிஞர் பணியில் தனது 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுவை அரசின் கூடுதல் வழக்கறிஞராகவும் செயல்பட்டு வருகிறார். அரசு மற்றும் தனியார் துறையில் ஆலோசகராகவும் பல வழக்குகளில் திறன்பட செயல்பட்டு வெற்றியும் பெற்றுள்ளவர். இவரது சாதனைகளை பாராட்டி இவரது உதவி வழக்கறிஞர்கள் நண்பர்கள் சார்பில் பாராட்டு விழா அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜெயக்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சம்பத், ரிச்சர்ட், ஜான்குமார் ஆகியோர் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் முக்கிய நிகழ்ச்சியாக 25 இளம் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற போலீசாருக்கு சட்ட புத்தகம் மற்றும் உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். மேலும் இந்த நிகழ்வில் நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி முத்துவேல், சட்டசபை செயலர் தயாளன், முன்னாள் MLA வையாபுரி மணிகண்டன், காவல்துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர்கள், வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ் மற்றும் வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் தலைவர் செந்தில் உட்பட பல்வேறு அரசு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள், ரோட்டரி சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், தொழிலதிபர்கள், தன்னார்வ அமைப்பின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்திக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் குறுக்குமேடு வழியாக ஆண்டியார்பாளையம் வரை செல்லும் அரசு பேருந்தினை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் குறுக்குமேடு வழியாக ஆண்டியார்பாளையம் செல்லும் PRTC மினி பேருந்து சேவை கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்தின் தீவிர முயற்சியால் மீண்டும் மினி பேருந்து சேவை இன்று துவங்கியது. ஆண்டியார்பாளையம் பகுதியிலிருந்து இந்த மினி பேருந்து சேவையை துவக்கி வைத்து அப்பேருந்தில் பொதுமக்களுடன் சபாநாயகர் செல்வம் பயணம் செய்தார். இந்த நிகழ்வில் PRTC அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காரைக்கால் மாவட்டம் மேல காசாக்குடி பகுதியில் உள்ள வாஞ்சி ஆற்று தடுப்பணையை சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி ஆற்றின் கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்டத்தில் விவசாயத்திற்காகவும் நீர் நேரடியாக கடலில் கலப்பதை தடுக்கும் வகையிலும் மாவட்டத்தில் பல்வேறு தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேல காசாக்குடி பகுதியில் உள்ள வாஞ்சி ஆற்று தடுப்பணை கட்டி பல ஆண்டுகள் ஆன நிலையில் தற்பொழுது அந்த தடுப்பணை பயன்பாட்டில் இல்லாததால் விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு ஆளானதோடு ஆற்றில் கடல் நீர் புகுந்து அப்பகுதி நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறும் அபாயம் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மத்தியில் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், மாவட்ட ஆட்சியர் இதன் பேரில் தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் உடனடியாக மேல காசாக்குடி வாஞ்சி ஆற்று தடுப்பணையை சீரமைத்து தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசில் காலியாக உள்ள குரூப் B பிரிவு பணியிடங்களை MBC இடஒதுக்கீட்டை பின்பற்றி நிரப்பிட வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பாமகவினர் மனு அளித்துள்ளனர்.
பாமக சார்பில் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் அக்கட்சியினர் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு ஒன்றை அளித்துள்ளனர். அந்த மனுவில் புதுச்சேரி அரசில் உள்ள குரூப் பி பிரிவில் 108 பணியிடங்கள் காலியாக உள்ளது. இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. இதில் தாங்கள் அறிவித்தது போன்று எம்பிசி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நிரப்புவதற்கான எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை என்றும், எனவே இப்பணியிடங்களை நிரப்பிடும்போது எம்பிசிக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கி பணியிடங்களை நிரப்புவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சந்திப்பின் போது மாநில இளைஞரணி செயலாளர்கள் பிரதீப் குமார், சேதுபதி, வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன், நகர தலைவர் தமிழ்ச்செல்வன், தொழிற்சங்க தலைவர் கிருஷ்ணதேவன், பன்னீர்செல்வம் உட்பட அக்கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடன் சென்றனர்.